வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெம் டிஎன்பிசி. நாம் தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் 2024 டிஎன்பிசியால் கேட்ட கொஸ்டின், ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். இது 2024 நடந்த கொஸ்டின்ஸ் ஹாஸ்டல் சூப்பரிண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 21/1/2024 நடந்தது. இது வரப்போகிற எக்ஸாமுக்கும் நிச்சயமாக இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025-26 குரூப் 4 2Aக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதிலேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். விடை வகைகள். விடை சுட்டி கூறுவது. இப்போ கடைத்தெரு எங்கே உள்ளது, அங்கே அந்த பக்கத்தில் உள்ளது, இந்த பக்கத்துன்னு சொல்ல ஒரு சுட்டி சொல்கிறது தான் என்னதுன்னா சுட்டு விடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுட்டி கூறுவது சுட்டு விடை. மறுத்து கூறுவது மறைவிடை. நான் இது செய்வாயன்னு கேட்டால் செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம்ல, அது மறுத்து கூறுவது மறைவிடை. இனமாக கூறுவதுன்னா இனமொழி விடை. ஒரு கட்டுரை எழுத தெரியுமா, எனக்கு கவிதை எழுத தெரியும், அதற்கு இனமான வேறு ஒரு விடையை சொல்கிறது. உடன்பட்டு கூறுவதுன்னா ஓகே நீ செய்கிறையா, கடைக்கு போறியானா போகிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுறது நேர்விடை. அடுத்தது ஆங்கில சொல்லுகிறேன் தமிழ் சொல். இ காமர்ஸ் மின்னணு மயம். இ காமர்ஸ்னால் மின்னணு மயம் தான் சரியானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொல் நாயு. நாயு என்ன சொல்கிறாங்கன்னா பிறமொழி சொல், அதை நாவாய் என்று சொல்வது தான் சரியான தமிழ் சொல். ஊர் பெயரில் மறு. கும்பகோணம் குடந்தை. ஊர் பெயர் மறு. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறியன்னு கேட்குறாங்க. பொருந்தாத இணையில் புதுச்சேரின்றது புதுகை சரியானது. புதுக்கோட்டை என்ன வரும்னா புதுகைன்னு வரணும். ஸோ இதுதான் தப்பு. சரிங்களா? அடுத்தது கும்பகோணம் குடந்தை சரியானது. நாகப்பட்டினம் அவங்களே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க முன்னாடி கொஸ்டின். நாகப்பட்டினம் நாகை சரியானது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறானது. அடுத்தது அதுவும் ஊர் பெயர்கள் மறுவூர் தான். கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. இவங்களே பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நம்ம எங்கேயுமே தெரியல. இந்த கொஸ்டின் அடுத்தடுத்த கொஸ்டின் படித்தாலே அது முந்தின கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணிடலாம் போல். அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின். சரியான நிறுத்தற் குறியிடம். எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா. வினாவா? ஏற தெரியுமானாலே எனது வினாதான். நிறுத்தற் குறியீடுகள். மீனோ ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். ஏன் ஏன் வந்தாலும் இது வினா வரும் இல்லையா? அடுத்தது சரியான எழுத்து வழக்கு சொல்லிட்டு கண்டறிக. வாடை காற்று வீசியது. மற்றதெல்லாம் பாருங்கள் பேச்சு வழக்கு மாதிரி இருக்குது. ஸோ இது மட்டும்தான் என்னது சரியான இது எழுத்து வழக்காக இருக்குது. சரிங்களா? அடுத்தது எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து. பிரித்து எழுதுகிறது தான். பாடறிந்துனா பாடு கூட்டல் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். ரெண்டுத்தும் எந்த 2 சொல்ல நினச்சா வரும் சரியான புது சொன்னால் நூல்வெளி, நூல் வெளி. ஃபஸ்ட்டு இது செகண்ட். சரிங்களா? மற்றதெல்லாம் இணைச்சி பாருங்கள். நூல் மாலை, நூல்கோல், வெளிக்கோல். ஸோ மாற்றி மாற்றி நம்ம சொல்லி பார்த்தோன்னாலே வராது. நூல்வெளி தான் சரியாகும். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் தான் சுட்டு விடை. ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா? சுட்டி சொல்கிறது தான் சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுகன்னு கேட்குறாங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பால். நாளைனால என்னது இது எதிர்காலம். ஸோ நாளைன்றது படித்தால்ன்றது இறந்த காலம். ஸோ எதிர்காலம் தான் இங்கே வரணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பகுப்பது உறுப்புகள் எத்தனை வகைப்படும். கொஸ்டின் சரியான இணைப்புச் சொல். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. இது போட்டுருங்க, படித்தாலே போட்டுருங்க. அதிக அளவில் மரங்களை வரப்பும். ஏனெனில் மரங்கள் தான். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாம். சரிங்களா? இந்த வருஷத்தில் நம்ம பார்த்தோம்ல, சீரியஸ் பார்த்துருவோங்களே, அதுலேயே ஆல்ரெடி கேட்டது தான் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அதுபோல தான் இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். சரியான. பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார். ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. என்னதுன்னா அழகு, நெல், திணை, கதிர். சரிங்களா? வகை குலை வகை எது குலை வகை வரும். நெல் குலை, கதிர், திணை, இதெல்லாம் தானே குலன்னு சொல்லுவோம். அடுத்தது இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினார். இந்த உரை வராது. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் பேசுதலை குறிக்கும். இன்னொரு சொல்லுக்கு இரு பொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. ஆறுன்னு என்னது எண்ணு, நீர்நிலை. துய்ப்பது கற்றல். துய்த்தல்னா கற்றல், தருதல். இரு பொருள் தருக. 2 பொருள் இருக்குது. 9th புக்லேயே இதுக்கு பொருள் தருகள் இருக்கும். கல்னா கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். வீடு, வீடு. வீடுனா அறிக்கை விடுதல். வீடு ஒரு சொல்லு, அறிக்கை விடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? வீடுனா மர வீடு, குடியிருக்கும் வீடை குறிக்கும்.
குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடுமாறு ஒரே தொடையில் அமைத்து சிலை சீலை அப்படின்னா சிலையை திரைச்சீலையால் மறைத்திருந்தார்கள். இதுதான் சரியான சென்டென்ஸ். ஆப்ஷன் பாம்பே பி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் சரியானதா? சரி, கூற்று சரி. ஆமாம், வெண்பாவால் தானே எழுதப்பட்டது முத்தொள்ளாயிரம். 3000 பாடல்கள் கொண்டது, அவ்வாறு தப்பு. இது காரணம் தப்பு. முத்தொள்ளாயிரம் 3000 பாடல்கள்லாம் கிடையாது இல்லையா? சரிங்களா. அடுத்தது ஆ என்பது எதிர்நிறை இடைநிலை. ஆ சரியானது, எதிர்நிறை இடைநிலை தான். அடுத்தது வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்பது யாருடைய மேடை பேச்சு? வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் யார் சொன்னா? அண்ணா சொல்லியிருக்க மாட்டாங்க, பாரதிதாசன் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் சரியானது. ஸோ ஆப்ஷன் பி. ஆ மட்டும் தான் தவறு. இது ரெண்டும் சரி. ஒன்றும் ஆவும் ஈயும் சரி. 29. ஈக்குவாலிட்டி என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் வந்து சமத்துவம். தெரியும். அடுத்ததும் கலைச்சொற்கள் தான் கேட்குறாங்க. கண்ணியம்னா என்னதுன்னா டிக்னிட்டி, கண்ணியம். வாய்மைனா என்னதுன்னா சின்சியாரிட்டி. உபதேசம்னா என்னென்னா ப்ரீச்சிங். கொள்கைனா டாக்ட்ரைன் என்று பொருள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் கலைச்சொல். டொர்னாடோனா என்னது? சூறாவளி. இயற்கை. வங்குழுனா காற்று. பொருள் தருகளை வங்குழுனா காற்று படிச்சிருப்போம். வங்கம்னா கப்பல், வங்குழுனா காற்று. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? ரெண்டுமே என்னது? ஆசிரியப்பா. அதான் அகரப்பான்னு சொல்லுவாங்க. சரியான இணைப்பு தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாரு? பாடலை இகழ்ந்தவர் வந்து மன்னன். அதை பாராட்ட அன்பு வைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவன். அடுத்தது சரியான கூட்டு பெயர். மக்கள் கூட்டம். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஆன்சர் 36வது. எறும்புகள் சாறை சாறையாக தானே போகுதுன்னு சொல்லுவோம். எறும்புகள் கூட்டமாக போகுதுன்னு சொல்ல மாட்டோம். சாறை சாறையாக போகுது. ஸோ ஆன்சர் பாம்பே. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். சரியான தொடர். அடுத்தது கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 40வது கொஸ்டின் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சென்டென்ஸஸ் மற்ற 3 சென்டென்ஸும் சொல்லி பார்த்தா ஆன்சர் வருது. இதுதான் சரியானதாக இருக்கும். ஒரு சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு என்றது என்ன இருக்கும்? இங்கே அடுத்த சென்டென்ஸில் நாள்ன்றத நா என்பது உயிர்மெய் எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு தான் வரணும். அதுவே உயிரெழுத்து வந்தால் ஓர் வரணும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது 42வது. அது நகரத்திற்கு செல்லும் வழி. அது கிடையாது. அது நகரத்திற்கு செல்லும் வழி அல்ல, நகரத்துக்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு, இது அஃதுன்னு வரக்கூடாது. சரிங்களா. அடுத்தது 43வது கொஸ்டின். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில்னா அஃது இல்லாத இடத்தில். இங்கே தான் என்ன வரும்? அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது என்று வரும். அடுத்தது நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். பொருள் தருகளை ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. வங்கம்னா என்னது? கப்பல். ஆல்ரெடி நான் பார்த்தோம் வங்குள் பார்த்தோம் இல்லையா? அதில் வங்கம்னா கப்பல், வங்குள்னா காற்று. சரிங்களா. அடுத்தது சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்கன்னு கேட்குறாங்க. திங்கள்னா நிலவு போட்டு தெரியும். அலர்னா மலர்தல் போட்டுருவீங்க. அடுத்தது மேருனா வந்து இமயமலை. அலினா வந்து கருணை. திங்கள்னா நிலவு, அலர்னா மலர்தல். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். பகைவர் நீவீர் அல்லீர்னு வரணும். அல்லர் வருவது. நீவீர் இங்கே போகிறது பார்த்தீங்களா? நீவீர் அல்லீர் தான் சரியான சென்டென்ஸ். அடுத்தது கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து அதுக்கு வினா கேட்கிறது. திருநெல்வேலி பகுதி வளம் செழிக்குமாறு தாமிரபரணி. இதே தான் ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். தாமிரபரணி ஆறு. இதனை தன்பொருணை நதி என்றும் முன்னால் அழைத்தனர். பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளைகள். எத்தனை? இது எல்லாமே கிளை நதிகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தின் முதன்மை பங்கு வந்து உழவு தொழில். முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் எதுன்னு கேட்டால் உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் சிறப்பாக நடைபெறுகின்றது. இங்கே குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளது. இரு பருவங்களில் நெல் பயிர். எந்த பருவம்? எத்தனை பருவம்னா 2 பருவங்கள் நெல் பயிரிடப்படுகிறது தான். மானாவாரி பயிர்கள், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனி, பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளா போன்ற பிற மாநில எந்தெந்த மாவட்டம்? கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தி தமிழகத்தில் நெல்லை தான். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் நெல்லைன்னாலே அது ஞாபகம் வச்சுங்க. நெல்லிக்காய் உற்பத்தி தமிழ்நாடு நெல்லை தான். சரிங்களா. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருளாதாரத்தை முதன்மை வகிக்கும் தொழில் உழவு தொழில். இதை ஆப்ஷன் பார்க்காமே போட்டலாம். நெல்லிக்காய் உற்பத்தி தமிழகத்தில் முதலிடம் மாவட்டம் திருநெல்வேலி, நெல்லை. ஆப்ஷன் பார்க்க தேவையில்லை. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. திருநெல்வேலியின் மறு பெயர் நெல்லை தான். தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகள் ஒன்று சேர்வலாறு.
நிலத்தின் இடையே என்ற சொல்லை பிரித்து நிலத்தின் கூட்டல் இடையே. அருந்துணை என்பதை அருமை கூட்டல் துணை என்று வரும். பிரித்து எழுதுக. இடம் கூட்டல் எங்கும் என்பது சேர்த்து எழுதுக. இடமெங்கும். எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கனி. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அணுகு என்ற சொல்லை எதிர்ச்சொல் வந்து என்னதுன்னா விலகு. பொருந்தா சொல் கண்டறி. இலங்கை, கர்நாடகம் இது மூணுமே வந்து மாநிலம், அது மட்டும் நாடு. பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் அல்லேன் சரியானது. நீ அல்லை சரி. நாம் அல்லோம் சரி. நீ வீர் அல்லீர். இப்போ தானே பார்த்தோம், நீ வீர்னா என்ன வரணும், அல்லீர்னு வரணும். சரிங்களா, இதுதான் பொருந்தாதது. அடுத்தது விவகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறி. வாழை மரம். பின்வரும் வாக்கியங்களும் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறின்னு கேட்குறாங்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியம். ஒன்று ஃபஸ்ட்டும் 4 மட்டும் தான் சந்திப்புக்கு சரியானது. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இது மட்டும் தான் சரியானது. சரிங்களா, அடுத்தது சந்திப்பிழையற்ற நீக்க பிழையற்ற தொடரை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. ஆசிய யானைகள் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆசிய யானைகளிலே ஆண் யானைக்கு தந்தம் இருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் எழுதுக. சென்டென்ஸ்னு என்னது, சொற்றொடர் என்று பொருள். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக்கைன்னு கேட்குறாங்க. இதில் ஒலியல்னா ஃபினாலஜி, இதுக்கு சரியாது. ஃபோனாலஜி அது சரியானது. எழுத்துலகனா ஆர்த்தோகிராஃபி, இதுவும் சரியானது. மொழியியல்னா வந்து லிங்குஸ்டிக், இதுவும். இதழியல்னா மேகசின் கிடையாது. சரிங்களா, இது மட்டும் தான் வந்து பொருந்தாதது. மொழியல்னா லிங்குஸ்டிக் சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நான் தமிழ் சொல் டிஜிட்டல் ரெவால்யூஷன் என்னது, மின்னணு புரட்சி. டிஜிட்டல் ரெவல்யூஷனா மின்னணு புரட்சி. அடுத்து ஒலி வேறுபாடு. ஆறுனா நதி. விடு வீடு, கைவிடுதல் தங்கும் இடம். பழந்தமர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற பூர்ண மதியுடையவர்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா பல வகையான கடற்கலன்களை குறிக்கும். வெய்யோன்னா பகலவன் சூரியன். வெய்யோன் என்னது, பகலவன் மற்றும் சூரியன். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும், நுனிப்பகுதியை குறிக்கும். பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான்னா பார். பார்த்தானா என்னது, பார் என்று பொருள். சரிங்களா, அடுத்தது நட சரி வேர் சொல் நடக்கிறதுக்கு சரியானதுன்னா நட. அடுத்தது அறிஞர் வேர் சொல்லினா அரி. அறிஞருக்கு வேர் சொல் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வாட்டி கேட்டால் கூட நம்ம என்ன தெரியும், அறிஞர் கூட சொல்லலாம். அரி எப்படி வரும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அரி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 79 வேர் சொல்லின் வினையாளனை பெயர் கேட்குறாங்க. கொடுனா கொடுத்தோர், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொழிற்பெயர்லேருந்து வேர் சொல்லி கண்டறிந்ததுக்கு படித்தல் படி அது போட்டுருவீங்க. அகரவரிசை வந்து மாமா மீமி மேமே மைமை மோமோ அப்படி வரும் இல்லையா, அதை படிச்சு சொன்னாலே வந்துடும். மழை, மேகலை, மயிலை, மோதல், இதுவும் அகரவரிசை. ஆசிரியர் ஆதன ஃபஸ்ட்டு வரணும். ஆசிரியர், ஓனான், கிளி, தேனி, மாணவன். அகரவரிசை போடுங்க. கங்கை காதன ஃபஸ்ட்டு வரணும். காணாச்சல கா, கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. இதுதான் ஆப்ஷன் பி தான் சரியான சென்டென்ஸ். முளையிலே விளையும் பயிர், முளையிலே விளையும் பயிர், விளையும் தெரியும் பயிர் கொடுத்துருக்காங்க. அதை முறை மாற்றிருக்கு. நம்ம எப்படின்னா அதை படித்தாலே தெரியும் பாருங்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும், இது தானே நம்ம சொல்லியிருக்கோம், அதிகமாக படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் சரியான சென்டென்ஸு. விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். வாட்ஸ்அப்னா புலனும், ஃபேஸ்புக்னா முகநூல், இணையம்னா இன்டர்நெட், இடஞ்சொல்லினா ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்து இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தான் என்ன, தேம்பாவணி. இடைக்கேற்ற வினாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எதுன்னு கேட்கலாம். சரிங்களா,